ஆத்ம நமஸ்தே. நான் உங்கள் வினோத். நம்ம இன்னைக்கு என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண, என் லைஃபே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்ச ஒரு புக்கு பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த புக்கு பேர் இக்கிகை. இது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் புக். நான் இந்த புக்கு வாங்கும்போது எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் வாங்கினேன். இந்த புக்கோட கேப்ஷன் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. என்ன எழுதியிருக்குன்னா, த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப். ஓகே, ஸோ நம்ம அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வாங்கினேன். இந்த புக்கை எழுதினவங்க ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மிராலிஸுங்கிற 2 ஆத்தர்ஸ். இவங்க யூஎஸில் இருக்காங்க. கேஷுவலாக ஒரு நாள் ஒரு கஃபேல 2 பேரும் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சைக்காலஜி, மக்களோட வாழ்வியல் பற்றியெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது இக்கிகைங்கிற ஒரு டாப்பிக்கு அங்கே வருது. ஸோ 2 பேரும் திடீர்னு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஜப்பான் போயிட்டு இந்த மக்களை சந்தித்து இந்த ஜப்பானோட வாழ்வியல் முறைகள் அண்டு அவங்களோட நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு ஒரு புத்தகமாக எழுதலான்னு முடிவு செஞ்சு எழுதின புத்தகம் தான் இக்கிகை. ஸோ இக்கிகைனா என்ன? இக்கிகைனா த ஹாப்பினஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீயிங் பிஸி. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை எப்படி சந்தோஷமாக செய்கிறதுங்கிறது தான் இந்த புக்கு, இந்த இக்கிகைங்கிற ஒரு வார்த்தை டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஏன் என்ன அவங்கள இங்கேருந்து ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணி அந்த லாங்கிவிட்டி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஜப்பானில் சவுத் சைட் ஆஃப் ஜப்பானில் ஒகினாவான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊரில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிராண்ட் இருக்குது, ஒகினாவான்னு இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த ஐலாண்டில் மக்கள் நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நீண்ட ஆயுள்னா 100 வருடத்தையும் கடந்து சந்தோஷமாக மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஒகினாவாங்கிற ஐலாண்டில் ஒகிமி அப்படின்னு ஒரு வடக்கு பக்கம் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு போயிட்டு மக்களை சந்தித்து பேட்டி எடுத்து அவங்க அவங்களோட வாழ்வியல் முறைகள் என்ன, உணவு பழக்கம் என்ன, வேலைகள் என்ன, பொழுதுபோக்கு என்ன, அவங்க உடலை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பல டாப்பிக்கில் அவங்க ஒவ்வொருத்தராக வயசானவங்களை பார்த்து சந்தித்து பேட்டி எடுக்கிறாங்க. எடுத்த தொகுப்பு தான் இந்த புக்கு. அவங்க அந்த ஐலாண்டில் போய் இறங்கின பிறகு மக்களை சந்தித்து பார்க்கும்போது அது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா, அந்த மக்கள் ரொம்ப அன்புடையவங்களா இருக்காங்க. அவங்க போனவுடனே ரொம்ப வெல்கம் பண்ணி என்னமோ ரொம்ப ரொம்ப வருஷமாக பழகின மாதிரி அவங்க அவங்கள உபசரித்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட பழக்க வழக்கங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு முறையை கடைப்பிடிக்கிறாங்க. இச்சரிபா சோட் அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பான் மொழியில். அப்படின்னா என்னன்னா, எல்லாத்தையும் உங்களோட கூட பிறந்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அந்த ஜப்பான் மக்கள், அந்த ஒகினாவா மக்கள் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பார்த்த இன்னொரு ஒரு குணம் பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க். அது என்ன சொல்கிறாங்கன்னா, யுவி மரோரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, டீம் ஒர்க், ஹெல்பிங் ஈச் அதர். ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப இயல்பாக ஒரு பார்ப்பு இல்லாமல் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 2 குணங்கள் இந்த எழுத்தாளர்களை அங்கே போய் இறங்கின உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. ஓகே, நம்ம அவங்க எப்படி இந்த ரகசியத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் இந்த மாதிரி இன்னும் வேறு இடங்கள் எங்கே இருக்குது, எந்தெந்த இடங்கள் எல்லாம் மக்கள் நீண்ட ஆயுளோட வாழ்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு 5 இடங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒகினாவா ஜப்பானில் இருக்குது. 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா சார்டினா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இட்டாலியில். அங்கே மக்கள் நிறையா காய்கறிகளையும் அப்புறம் பொழுதுபோக்காக ஒயினும் அப்பப்போ எடுத்துக்கிறாங்க. அது அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை ஜாஸ்தி பண்ணுது. 3வது பார்த்தீங்கன்னா லோமா லிண்டா, கலிஃபோர்னியாவில் யூஎஸில் ஒரு இடம் இருக்குது. 4வதாக பார்த்தீங்கன்னா நிக்கோயா பெனின்சுலா, கோஸ்டாரிக்காவில் இருக்குது. 5வதாக பார்த்தீங்கன்னா இக்காரியா, கிரீஸ், டர்க்கியோட கோஸ்டல் பகுதியில் அது இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3ல் ஒருத்தர் 90 வருடத்தையும் கடந்து வாழ்கிறாங்க. ஸோ என்ன ரகசியம்? இப்போ இந்த இடங்கள்லாம் பரவலாக எப்படி வாழ்கிறாங்க, இந்த ரொம்ப நீண்ட ஆயுள் வாழ்கிறாங்கன்னு பார்க்கும்போது காமனாக ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை இந்த புக்கில் அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை. 2வது உணவு முறை, நல்ல ஃப்ரெஷ்ஷான உணவு முறைகளை கடைப்பிடிக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சோஷியல் டைஸ். அப்படின்னா
நம்மளோட சொசைட்டி கூட நல்ல ஸ்ட்ராங்காக பழகுற ஒரு விதம் தான். சொசைட்டி கூட ஈஸியாக மிங்கிள் ஆகுறாங்க, அது ஒரு முறை. 4வது வந்து அவங்களோட டயட். 5வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இந்த 5ஐயும் வந்து மிக சரியாக கடைபிடிக்கிறாங்க. நம்ம அடுத்த வர இதில் ஒவ்வொன்றும் எப்படி வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல வந்து உணவு. ஓகேங்களா, ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். மனசு வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளோட ஆன்மா வந்து செலுத்து கான்ஷியஸ் பெருகி அடுத்தடுத்து நம்ம நிலைக்கு சந்தோஷமாக வாழ முடியும். இதுதான் வந்து ரகசியம். ஓகேங்களா, ஸோ உணவே மருந்துன்னு நம்ம அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நாம் என்னவாகிறோம் என்றால் நாம் சாப்பிடும் உணவாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது உணவு பழக்கம். ஸோ உணவு பழக்கம் என்னென்ன சாப்பிட்றாங்க, அவங்க வந்து நிறைய காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து காய்கறிகளை விளைவிக்கிறாங்க. எந்த மருந்து அடிக்காமல் நேச்சுரலாக க்ரோ ஆன காய்கறிகள் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க அப்புறம் 2வதாக பார்த்தீங்கன்னா, அவங்க மீட் எடுத்துக்கிறாங்க. அதாவது மாமிசம் சாப்பிட்றாங்க, பட் ஆனால் மிக கம்மி அளவில் சாப்பிட்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இந்த பேக்கெட்டில் அடைச்சி வர பொருட்கள் இல்லை ஃப்ரோசன் ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து தவிர்க்கிறாங்க. நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸையே வந்து விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸில் வந்து பிராணா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஊட்டச்சத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கு வந்து முழுமையாக சக்தி கிடைக்கும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சக்தியை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த சக்தியை வந்து நம்ம ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறதுனால அந்த சக்தி போயிடுது. ஸோ அதில் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்களோட ரகசியம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களோட மீலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, 5 பிளேட் இருக்குமா, அதில் 4 சின்ன பிளேட்டு, 1 வந்து கொஞ்சம் பெரிய பிளேட். ஸோ ஏன்னா நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு தாலி பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு பொரியல், கொஞ்சோண்டு ரசம், கொஞ்சோண்டு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ரைஸ் வந்து ஒரு பெரிய பவுலில் இருக்கும். ஓகேங்களா, இந்த முறை தான் நம்ம நாட்டிலையும் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா, நம்ம வந்து அந்த அளவு, அவங்க வந்து அந்த 4 குட்டி கப்பு, ஒரு பெரிய கப், இந்த மாதிரி வருது. அந்த அளவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வயிறு வந்து 80% வரைக்கும் தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ இது நம்ம முறையிலையும் இருக்குது. நம்ம சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, உங்கள் வயிறு வந்து அரை வயிறு வந்து சாப்பாடு இருக்கணும், 1/4 வயிறு தண்ணி இருக்கணும், 1/4 வயிறு வந்து எம்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அதை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களோட ஒரு நாள் டயட்டில் பார்த்தீங்கன்னா 1800 1900 கேலரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட என்னென்ன ஃபுட்ஸு மோஸ்ட்லி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோஃபு. நம்ம வந்து டோஃபுன்னா நம்ம ஊர் பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அவங்க ஊரில் டோஃபுன்னு சொல்கிறாங்க. டோஃபு, அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து ஃபிஷ். வாரத்துக்கு 3 நாள் 3 தடவை வந்து ஃபிஷ் சாப்பிட்றாங்க. அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க. எப்பயுமே வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது அது கூட வந்து நீங்கள் பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த அஜீரணம் வருது, ஒரு மாதிரி வருது இல்லைங்களா. நான்வெஜ்ஜில் வந்து ஃபைபர் கிடையாது. ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது ஃபைபர் இருக்கும்போது அந்த நான்வெஜ் மீட்டை வந்து அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் அவங்களோட உணவு பழக்கம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அவங்க டே டு டே லைஃப், டெய்லி லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து என்னென்னா, பொதுவாகவே நிறைய நடக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க. ஒரு பக்கத்தில் கடைக்கு போகணுன்னா கூட அதை டிரைவ் பண்ணாமல் நடக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் பொழுதுபோக்கு பழக்கங்கள் நிறையா வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் அவங்க மோயி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, சொசைட்டியோட மிங்கிள் ஆகுறது. நம்ம அக்கம் பக்கமோட நிறையா மிங்கிள் ஆகி அவங்களோட பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. மோயிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறோம், கூடி ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஊரில் முன்னாடியும் இருந்தது, இப்போ நம்மளும் நிறையா இந்த யங்ஸ்டர்ஸும் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட்மிண்டன் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு வார இறுதி நாட்களில் வந்து நம்ம போய் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுறது. இது வந்து ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, விளையாட்டு மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து சேர்ந்து ஏதோ ஒரு அந்த உள்ளன் பின்னுறது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, குரூப்பாக சேர்ந்து
அவங்களோட பொழுதுபோக்க ஹாபீஸை வந்து ரொம்ப கவனமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன்லேருந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பணம் தேவைப்படும். அந்த ஒரு குழுவில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் கொண்ட 10 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடுவாங்களாம். பணம் போட்டு அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான உபகரணங்கள் இல்லை ஒரு இடமோ ஒரு காமன் இடம் மாதிரி ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலில் போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து அந்த குழுவில் யாருக்காச்சும் பணம் தேவைப்படுது அப்படின்னா வட்டி இல்லாமல் அந்த தேவைப்படுற மனிதருக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றாங்களாம். அந்த ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஹெல்பிங் நேச்சரும் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கொடுக்கும்போது அந்த பாண்டிங் உண்டாகுது. சொசைட்டியில் அந்த பாண்டிங் உண்டாகுது. எல்லாருக்கு மேலுமே ஒரு மரியாதை உண்டாகுது. ஹெல்பிங் நேச்சர் கொண்டாடுது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து பார்க்கும்போது இது நம்ம சொசைட்டி, நம்ம ஊர், நம்ம எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எல்லாருக்குமே வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் நம்ம இப்போ இருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஸி லைஃப் வந்து ஒரு காரணம். நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா பணம், பவர், அட்டென்ஷன், நம்ம யாராச்சும் கவனிக்கிறாங்களா, அட்டென்ஷன் அண்ட் சக்ஸஸ். இதை நோக்கி நம்ம வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ட்ரூ நேச்சர் என்னங்கிறத நம்ம வந்து மறந்துட்டு நம்ம வந்து இந்த 4 விஷயத்துக்காக ஓடி லைஃப் எதுக்காக ஓடுறோம், பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறது மறந்துடும். இந்த புக்கு முக்கியமாக இன்னொரு சொல்கிறது என்னன்னா, யூ ஷுட் ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இந்த புக்கு சொல்லுது. நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்கி படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிய வரும். ஓகே, சுருக்கமாக ஒரு 10 பாயிண்ட்ல இந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் டோன்ட் ரிட்டையர். உங்களுக்கு பிடிச்ச பேஷனான ஒர்க், ஓகேங்களா? ப்ரொஃபஷன் வேறு. ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டாலும் உங்களோட பேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ரெண்டாவது வந்து டேக் இட் ஸ்லோ. அவசரப்படாமல் ஒரு விஷயத்தை வந்து நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து பண்ணால் நம்ம வந்து அந்த விஷயத்த நீண்ட நாளாக பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே அவசரப்பட்டு பண்ணுறதுனால ஈஸியாக அந்த விஷயம் வந்து போர் அடிச்சு போயிடுது. ஸோ பொறுமையாக நிதானமாக ருசிச்சு பண்ணோம்னா அந்த விஷயம் போர் அடிக்காமல் அது மிக நீண்ட நாட்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து சாப்பாடு. உங்கள் வயிறு முழுக்க சாப்பிடாம 80% சாப்பிட்டு ஆக்டிவாக இருக்கும், உங்களை வந்து மந்தமாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம், உங்களை சுற்றி வந்து நல்ல நண்பர்களை வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து உங்களோட தாட்ஸ், ஃபன், நியூ ஐடியாஸை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அஞ்சாவது வந்து உங்களோட அடுத்த பிறந்த நாளுக்குள்ள உங்களோட உடம்ப, மனசை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுமோ அது ஒரு பிளான் பண்ணி சந்தோஷமாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆறாவது வந்து நிறைய சிரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதே இல்லை ஒரு சுற்றுலத்தோட கம்யூனிட்டியில் இருக்கும்போது தான் ஸ்மைலிங் இதெல்லாமே நிறையா வரும்னு சொல்கிறாங்க. ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீகனெக்ட் வித் நேச்சர். நேச்சரோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங், ஸோ அவங்களோட உணவை வந்து அவங்களே முடிஞ்ச அளவுக்கு பயிர் பண்ணி, நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு பயிர் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி சாப்பிட்றது, நேச்சரோட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது வந்து கிவ் தேங்க்ஸ், நன்றி மனப்பான்மை. ஒரு சின்ன சின்ன விஷயம். ஸோ இது ஆப்வியஸாக நீங்கள் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்யூனிட்டியில் ஏதாச்சும் பணம் தேவைன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுலேயே வந்து அந்த நன்றி மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாமல் அது வந்து உண்டாக்கிறது. 9வது பார்த்தீங்கன்னா லிவ் இன் த மொமெண்ட். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழசை ஒன்று பற்றி யோசிப்போம், இல்லை ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவோம். இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த மொமெண்ட்டில் நம்ம எப்படி சந்தோஷமாக நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு வாழ்கிறதுங்கிறத வந்து யோசித்து வாழணும். 10வது வந்து ஃபாலோ யுவர் இக்கிகை. இக்கிகை மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அ பேஷன். ஓகேங்களா? அந்த பேஷனை, உங்களுக்குள்ளே இருக்கிற பேஷனை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் லைஃப் வந்து சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட வாழலாம்னு தான் இந்த புக்கு சொல்ல வருது. நன்றி.